விடுலச்சோ, நாம அவனை கண்டுபிடிச்சிடலாம். கண்ணில் பட்டும் தவற விட்டுட்டோமேங்க, அதாங்க எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சக்தி, ஒரு நாள் நீங்க மாறுவீங்க, கண்டிப்பா மாறுவீங்க. கடைசி வரைக்கும் நீ இந்த கனவுலயே சாவு. அதையும் பாக்குறேன். ஏய் பாரு பாரு, நல்லா பாரு. எல்லாத்தையும் எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவெடுக்கிறது தப்பு. அன்னைக்கு இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்ப காட்டின அதே அவசரத்தை இப்ப இவங்களை வெளியில அனுப்புறதுலயும் காட்டுறேன். கல்யாணம் பண்ணியும் குடும்பம் நடத்த முடியாம நான் நொந்து போயிருக்கேன். நீ உன் புருஷனோட சொத்தை பிரிச்சு போயிடுவியா? என்ன முடியாதுன்னு நினைக்கிறியா? நான் இருக்கிற வரைக்கும் முடியாது. அகில், கீழே இறங்கு. அகில், கீழே இறங்கு. தூக்கம் வருதுமா. இன்னைக்கு நீ என் கூட தூங்க போறது இல்லடா. அப்புறம் நீ நல்ல பையன் தானே? அம்மா சொன்ன கேப்பல்ல? அம்மா உனக்கு எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தான்டா செய்வேன். பதில் சொல்ல மாட்டியா? அம்மா மேல உனக்கு என்னடா கோவம்? என் செல்லக்குட்டிக்கு என் மேல என்ன கோவம்? அம்மா, நீ சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். ஆனா இங்கதான் படுப்பேன். நீ எனக்கு கதை சொன்னாதான் தூக்கம் வரும். என்னை விட லட்சு ஆண்டி ரொம்ப நல்ல கதை சொல்லுவாங்கடா. எனக்கு நீ சொல்ற சுமாரான கதையே போதுமா. அப்ப என் பேச்சு கேட்க மாட்டியா? நீ சொல்றதெல்லாம் கேக்குறேன்னு தானே சொன்னேன். அப்ப லட்சு ஆண்டி கிட்ட போய் தான் நீ தூங்கணும். முடியாதுமா. நீ என்ன இந்த வீட்லயே விட்டுட்டு போலான்னு பாக்குற. அவங்க கிட்ட போய் குளிக்க சொன்ன குளிச்சேன். போ, அந்த ஆன்டி ரூம்ல போய் தூங்க சொல்ற. அப்போ என்ன இங்கேயே விட்டுட்டு போயிருவல? நான் போக மாட்டேமா. நான் போக மாட்டேன். டேய், அழக்கூடாதுடா தங்கம். நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேனா? எனக்கு என்ன உன்னை விட்டுட்டு போகணும்னு ஆசையா என்ன? நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஏமா என்ன அங்க போக சொல்ற? இங்க பாரு செல்லம், இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு அம்மாவை சங்கடப்படுத்தாதடா. அம்மா என்ன சொல்றனோ அதை செய்யணும், சரியா? நான் பாவம் இல்லையாமா? இப்பதானே கேள்வி கேட்காதன்னு சொன்ன. நீ கிளம்பு. நேரா லட்சு ஆண்டி கிட்ட போய், ஆண்டி எனக்கு ஒரு கதை சொல்றீங்களா அப்படின்னு கேட்கணும். அவங்க நிச்சயமா உனக்கு ஒரு நல்ல கதையா சொல்வாங்க. அப்படியே தூங்கிடு தங்கம். தூக்கம் வரலனா? தூங்குற மாதிரி நடி. ஏமா நடிக்கணும்? கேள்வி கேட்க கூடாதா தானே? ஆமா. என்னால முடியாதுமா. நான் இங்கே படுத்துக்கிறேம்மா. டேய் இறங்குடா. ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? நான் இங்க தூங்குனா உனக்கு என்னமா பிரச்சனை? நீ பெட்லயே உச்சா போயிடுவடா. அவங்க பக்கத்துல படுத்தா உச்சா வராதா? வரத்தானே செய்யும். இங்க பாரு, அடுத்தவங்க வீட்டுல படுத்துட்டு இருக்குமேன்னு உனக்கு ஒரு பயம் இருக்கும். அங்க உச்சாலாம் போக மாட்டா. போ, அவங்க கூட போய் படு. இதுவும் அடுத்தவங்க வீடு தானமா? நான் சொல்லிட்டே இருக்கேன், நீ என்னை எதிர்த்து பேசிட்டே இருக்க. என் பேச்ச நீ கேட்க மாட்டியா? என் பேச்ச நீ கேட்க மாட்டல? எங்கன்னா கேட்டு ஒழி. என் கண்ணு முன்னாடி நிக்காத. வெளில போ. வா. அம்மா வேண்டாமா. போ வெளில. போ சொல்றேன், போ. வெளியில போன்னு சொன்ன. நான் இங்க இருக்கிறேம்மா. போ. அம்மா வேண்டாமா. போடா. அம்மா. தேன்மொழி, டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிட்டியா? டாக்டர் கிட்ட நாளைக்கு செக்கப்புக்கு போகணும், வர சொல்லிருக்காருல. இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா எப்படி? சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா இல்லையா? எனக்கு எதுவும் வேண்டாம், வாயெல்லாம் கசப்பா இருக்கு. இரு, இதோ வர. இந்த ஆப்பிளையாவது சாப்பிடுமா? வேண்டாம், நான் விடுங்க. சொல்றத கேளு தேனு. ஐயோ,
இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல வெறும் வயித்தோட இருக்க கூடாது, புரிஞ்சுதா? இந்த ஆப்பிளையாவது சாப்பிடு, சாப்பாடு சாப்பிடலனா கூட பரவாயில்ல. ஐயோ வேண்டாங்க, எனக்கு வாமிட்டிங்கா வருது. என்ன தேனு, உனக்கு என் மேல கோவம் இருந்தா இந்தா என் தலையில 2 கொட்டு கொட்டிக்கோ. உங்ககிட்ட நான் எங்க கோவப்பட போறேன்? கோவம் இல்லல, அப்புறம் எதுக்கு சாப்பிடாம இருக்க? இந்தாம்மா சாப்பிடுமா, என் செல்லம்ல. பசிக்கல, வேண்டாம்னு சொல்றல, விடுங்க. என்னம்மா நீ? இந்தா ஆப்பிள் வேண்டாம், இந்த ஆரஞ்சு பழம் சாப்பிடு. வேணா நான் உரிச்சு தரட்டுமா? ஐயோ வேண்டாங்க, விடுங்க. இப்படி சாப்பிடாம இருக்கவே கூடாது. என் பேச்ச கேப்பல? இந்தா இந்தா சாப்பிடு. முடியலங்க. சாப்பிடு தேனு. நான் கேளுமா, சாப்பிடுமா. நான் கேளு தேனு, சாப்பிடு தேனு. அடம் பிடிக்க கூடாது. நான் வேணா போட்டு விட்டுட்டுமா? வேண்டாம், நானே சாப்பிடுறேன். இப்ப தேனு, வயிற்றுக்கு வேலை வேலைக்கு சாப்பிட்டாதான் பிறகு போற குழந்தை நல்ல பலமா ஆரோக்கியமா பிறக்கும். என்ன? ரொம்ப பசிக்குது. சாப்பிடறதுக்கு எதுவுமே இல்ல. என் வயித்துல வளர்ற குழந்தை கூட என்னால எதுவுமே செய்ய முடியல. இந்த குடும்பத்தோட பாசத்தையும் அன்பையும் அனுபவிச்சேன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிக்கிறேன். இந்த சூழ்நிலை மட்டும் இப்ப இல்லாம இருந்திருந்தா கர்ப்பமா இருக்கேன்னு தெரிஞ்சு இந்த குடும்பமே என்ன தாங்கிருப்பாங்க. எல்லாம் இருந்தும் இன்னைக்கு நான் அனாதையா நிக்கிறேன். அன்னைக்கு நந்தினி அனாதை, இன்னைக்கு லக்ஷ்மி அனாதை. மாமா, என்னங்க மாத்திரை? எதுக்குமா? என்ன எதுக்குமா? காலையில இருந்து லொக்கு லொக்குன்னு இருமிட்டே இருக்கீங்க. இத போடுங்க, எல்லாம் சரியா போயிடும். டாக்டர் எழுதி கொடுத்ததுதான். இது தானா சரியா போயிடும், விடுமா. எப்படி சரியா போகும்? நைட்டு பூரா தூங்காம இருமிக்கிட்டே இருப்பீங்க. போடுங்க, புடிங்க. என்னங்க? விட மாட்டியே. போதுமா? சரி, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. டைம் ஆயிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போறேனே. சரிங்க மாமா. ஏய் வசந்த், ஏய் குட்டி பையா, இங்க என்ன படியில வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? தூக்கம் வரலையா? சிச்சோ, அழுறீங்களா? ஏய், அம்மா அடிச்சாங்களா? ஆமா, அம்மா அடிச்சாங்க.
சரி நம்ம போய் திருப்பி அடிச்சிடலாமா? வேண்டாம், ஏன்? அம்மா பாவம். சரி, அம்மா ஏன் அடிச்சாங்க? நான் பெட்ல தான் படுப்பேன்னு அடம் பிடிச்சேன். அது ஒன்றும் தப்பு இல்லையே. தூக்கத்துல நான் அம்மா மேல உச்சா போயிருவேன் ஆண்டி. ஐயா, நீ பெரிய பையனாயிட்ட, இன்னுமா பெட்ல உச்சா போற? சி, ரொம்ப பேட் பாய் நீ. இதத்தான் அம்மாவும் சொன்னாங்க. சரி வா, அம்மா கிட்ட நான் கூட்டிட்டு போய் விடுறேன். வா. வேணாம் ஆண்டி, நான் கோவமா இருக்கேன். ஓ சரி சார், இப்போ என்ன பண்றதா உத்தேசம்? நைட்டு முழுக்க இந்த படியிலேயே உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? ம்ஹும். அது ரொம்ப கஷ்டம். ம். ஆ, அப்போ நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? என்ன, உங்க கூட நான் வந்து படுத்துக்கணுமா? கற்பூர புத்திடா உனக்கு, கப்புன்னு பத்திக்கிட்ட. சரி, ஆண்டி கூட வந்து படுத்துக்கிறியா? ம். வா. ஆண்டி ஒரு நிமிஷம். என்ன? அம்மா, நான் ஆண்டி கூட போய் படுத்துக்கிறேன். அம்மா, அக்கா, உங்களுக்கு எதுக்குக்கா கஷ்டம்? அவன் ஏன் கூடயே படுத்துக்கிட்டோம். ஏய், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். இல்லக்கா, வேண்டக்கா. வசந்த், நீ மேல வா. என்னடா முறைக்கிற? இன்னும் உனக்கு கோவம் தீரலையா? சரி வா, படுத்துக்கலாம். நான் மாட்டேன். விடு சித்ரா, நான் இவனை பாத்துக்கிறேன். ஓய் வா. மாமா, இன்னும் நீங்க தூங்க போலையா? இதோ போறோம்மா. குட் நைட் தாத்தா. குட் நைட், குட் நைட். வா தூங்கலாம். அங்கிள் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கேளு. அங்கிள், தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, குழந்தை எதுக்குங்க முறைக்கிறீங்க? இவனை எதுக்கு இந்த நேரத்துல இங்க கூட்டிட்டு வந்த? சாரு அவங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு நம்ம கூட தான் தூங்க போறாரு. லட்சு, என்னங்க? இவனை கொண்டு போய் மேல விட்டு வா. ஆண்டி, நான் வேணா போகட்டுமா? இருடா, அவர் அப்படிதான் சொல்லுவாரு. இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லட்சு, என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிற. நல்ல மூடோட இருக்க. வசந்த், நம்ம தூங்கலாமா? வா. அங்கிள் கொஞ்சம் சூடா இருக்காரு, ஆறுனதுக்கு அப்புறம் அவரே வந்து படுத்துப்பாரு. நீ வா. தூங்கு. எனக்கு கதை கேட்டாதான் தூக்கம் வரும். சரி, என்ன கதை வேணும்? காக்கா கதை. ம், சரி. ஒரு ஊர்ல ஒரு காக்கா இருந்துச்சாம். வேண்டாம் வேண்டாம், முயல் கதை. ம், சரி. ஒரு ஊர்ல ஒரு முயல் இருந்துச்சாம். வேண்டாம் வேண்டாம், சிங்க கதை. சரி. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்துச்சாம். ஆண்டி, ஒரு ஊர்ல ஒரு சிங்கம், ஒரு காக்கா, ஒரு முயல் தான் இருக்குமா? ஹம், டேய், பேசாம கதையை கேட்டு தூங்க, இல்ல கழுத்து பிடிச்சு திருவிடுவேன். நீங்க எதுக்குங்க டென்ஷன் ஆகுறீங்க? நான் டென்ஷன் ஆகல, நீதான் என்ன டென்ஷன் படுத்துற. ஏதாவது பண்ணி தொலைங்க, நான் தூங்குறேன். டேய் சொல்றா. ஆண்டி, ம், அங்கிள் ஏன் கோவமா இருக்காரு? என்ன பிடிக்கலையா? பிரச்சனை நீ இல்லடா, அது வேற. அது உனக்கு சொன்னா புரியாது. சரி, நீ தூங்க. அப்ப கதை? இப்போ உனக்கு உத. படு.
ஹலோ, ஏன் பதற? வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. அத விட்டுட்டு நீ பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம இருந்தா எப்படி? பொறுப்பா இருக்கணும். அதுக்கு தான் போன் பண்ண. குட் மார்னிங். உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். போனை கட் பண்ணு. அவசரப்படுறியா லக்ஷ்மி? போனை கட் பண்ணிட்டு திரும்ப ரிலாக்ஸ்டா இருக்கலாம்னு நினைக்கிறியா? கிளம்பி மேல வா. ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உட்காரு. உட்காருன்னு. என்ன பார்க்க பயமா இருக்கா? என் கைக்கு என் கத்தி. உனக்கு பயம் வருதுல்ல? பயம் வருதுல்ல? எப்படி? தயவு செஞ்சு நிறுத்துறியா? ஆரம்பிச்சிட்டேன். பாதியில நான் தடுமாறினா அப்புறம் நான் ரத்தம் சிந்த வேண்டி வரும். என் கவனம் சதறாது. நீ சதற விடுற.